குட் லக். மெடலோட தான் வரணும். உன்னை நம்பி நான் நிறைய பெட் கட்டியிருக்கேன். நீ தான் இந்த வருஷம் இன்டர் காலேஜ் சாம்பியன். ஆல் தி பெஸ்ட். Thank you. அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏமா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிமா? பஸ் போயிட போகுது, கிளம்பு. பை பை. Bye. 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 சார், என்னடா உடம்பெல்லாம் பயங்கர வலியா இருக்கு. ஏதாவது மருந்து கிடைக்குமா? இது என்ன மெடிக்கல் ஷாப்பா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. டியூட்டி மாத்துறதுக்கு ஆள் வரட்டும். மாத்திரை வேணா வாங்கி தரேன். அதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன் சார். என்னால முடியல சார். குளிர் ஜுரம் மாதிரி இருக்கு சார். போத்திக்கிறதுக்கு போர்வையாவது கொடுங்க சார். வேணும்னா ஒண்ணு பண்றேன். சார் 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 சார். என்னையா சார் அது என்ன சார், அந்த திருட்டு பையன் கேசவன் கேசவன் லாகப்ல இருந்து தப்பிச்சிட்டான் சார். சார் சார் ஹலோ, கண்ட்ரோல் ரூமா? அது வந்து நீயே திறந்து விட்டியா? குளிர்துன்னு சொன்னா அதனால போர்வை கொடுத்தேன். சார், இந்த ரவீந்திரனை இல்ல உங்க ஓனனை எப்படியாவது காப்பாத்தணும். நான் இதுல தலையிட்டா உனக்கு டிஸ்மிஸ் நிச்சயம். நான் தலையிடல, உனக்கு சஸ்பென்ஷன் தான். எது வேணும் உனக்கு? தலையிட வேண்டாம். நான் தலையிட மாட்டேன். சந்தோஷம். சார், எல்லாரும் வந்திருக்காங்களே, ஏதாவது பிரச்சனையாகுமா என்ன? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை உனக்கு இங்க இருந்து சீட்டு கிழிஞ்சிடும். என் சீட்டை கிழிச்சா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஓனா ஓரமா உட்காந்து தண்டால இருக்கும். இது எத்தனாவது வாட்டி அவன் ஜெயில இருந்து தப்பிக்கிறது? கணக்கு ஒழுக்கே இல்ல சார், நிறைய தடவை. கணக்கெல்லாம் இருக்கு சார். 33. 33? அது எப்படியா கரெக்டா கணக்கு சொல்றீங்க? நேத்து ராத்திரி வரைக்கும் 32 சொல்லிட்டு டியூட்டில எத்தனை பேர் இருந்தீங்க? 3-4 பேர் இருந்தாங்க சார். அவங்க டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார். எந்த அறிவாளி அவனை தப்பி கூட்டது? குளிர் ஜோரம் அடிக்குது, போர்வை வேணும்னு கேட்டா கொடுத்தேன். எதுக்கு இருந்தாலும் இங்க வச்சிட்டீங்க? துரத்தி விடுங்க. எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கேன் சார். எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஆமா, உன் பேர் என்ன? ரவீந்திரன். ஓனா ரவீந்திரன். அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு. என்னைய விளையாடிட்டு இருக்கீங்க? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஷட் அப். கம் ஆன். சார், என்ன கேட்டியாவனா? இந்த ஒரு வாரம் மட்டும் தான் நீ ஸ்டேஷன்ல இருப்ப. அதுக்கப்புறம் ஒரு நல்ல முள்ளு வேலையை தேடிக்க. நான் தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. திருப்பதி கோயில். அம்மா தாயே. கண்ணை கட்ட வச்சிட்டானே. வானதி, இங்க வா. என்னன்னா? கொஞ்சம் சீக்கிரம் வந்து பேப்பர்ல யார் போட்டோ வந்திருக்குன்னு பாரு. யாரு? இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன்ல நடந்த எல்லா நிகழ்ச்சியிலும் அவ தான் ஃபர்ஸ்ட். எனக்கு எப்பவோ தெரியும் அவ தான் வின் பண்ணுவான்னு. அவகிட்ட என்னோட விஷயத்தையும் சொல்லிடுங்க. சுசீலாக்கா, 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 சுசீலாக்கா.
சித்தி 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 நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கலையா? என்னாச்சு? வெளியில போறேன்னு சொன்னேன்ல. ஆமா, நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடியாகி ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ, செயின் வளையலெல்லாம் எங்க? அது அது என்னன்னா பீரோக்குள்ள வச்சிருக்கேன். நிஜமாதான். நீ வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். மாமா மாமா என்ன ஆண்டி? ஒரு நிமிஷம் வந்துட்டு போயே. என்ன ஆச்சு ஆண்டி? பாரதி எங்கேயும் காணோம். நல்லா தேடினீங்களா? நான் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டேமா, எங்கேயுமே அவ இல்ல. ஒரு நிமிஷம் இங்க வாயே. என்னடி? வா சொல்றேன். என்ன? என்ன ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரகசியம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. ஏன் மறைக்கிறீங்க? என்னமோ இருக்கு, மறைக்காத, சொல்லு. ஒண்ணும் இல்ல ராஜண்ணா. ஏய் சொல்லுடி. அண்ணா, பாரதியை காணுமா? சார், ரயில்வே ஸ்டேஷன், புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு எல்லா இடத்துலயும் அந்த பொண்ணோட போட்டோ கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். யாருமே அந்த பொண்ணை பார்க்கலையா சார்? ஆனா நான் சாதாரணமா விடுவேனா? 4 பிச்சைக்காரங்களை பிடிச்சி அடின்னு அடிச்சு கேட்டேன் சார். அப்புறம்? அவனுக்கும் தெரியாதான் சார். ஆபீஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன் சார். ஒருவேளை அனாந்தா போனமா? ஊரை கூட்டாத, மெதுவா சொன்னா போதும். அந்த பொண்ணோட ரூம் எங்க இருக்கு? இந்த ரூம் தான் சார். அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, என்னவன் பேரு? சசி. சசி வெறும் ஃப்ரெண்டு தான். ஆமாமா, ஃப்ரெண்டு பேக். ஊட்டி கொடைக்கானல்னு எங்கேயாவது போய் தேட சொல்லு. 2 பேரும் அங்கதான் தங்கி இருப்பாங்க. அங்க எதுக்கு? இப்ப அதானே சேஃபஸ்ட் பிளேசஸ். நேத்து ராத்திரி நீங்க யாராவது ஏதாவது பாத்தீங்களா? ஐ மீன், அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றதோ இல்ல போறதோ ஏதாவது? இல்ல. நீங்க பாத்தீங்களா? பார்க்கல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இந்த கம்பியை யார் அறுத்தது? தெரியல சார். தெரியல. போலாம். கம்பி அறுத்துருக்குது எல்லாம் இந்த கேச வேலை தான் சார். இந்த ஆக்ஷா பிளேடை வச்சு ஜன்னல் கம்பி அறுத்து உள்ள இறங்குறது தான் அவனோட ஸ்பெஷாலிட்டி சார். ஜெயில இருந்து தப்பிச்சு நேரா இங்க வந்துட்டான். ஜன்னல் கம்பி அறுத்து ரூம்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி
காணாம போன அந்த பொண்ணை ஒருவேளை அவன் பார்த்துருக்கலாம். ம் அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே சார். பொண்ணை பார்த்துட்டு அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் சார். இனி அந்த பொண்ணோட பணத்தை மட்டும் தான் சார் தேடணும்.